தணிக்கைத்துறை அலுவலகம் அமைந்துள்ள சாஸ்திரி பவன் சாலையில் இயக்குனர் சங்கரை இப்படி அவமானப்படுத்தி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் திருநங்கைகள். சங்கரின் ஐ படத்தில் திருநங்கை சமூகத்தினரை கொச்சைப்படுத்தியுள்ளதாக கூறும் திருநங்கைகள் திரைப்பட தணிக்கை துறையில் திருநங்கை ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இதுவரைக்கும் எடுத்ததுலேயே மிகவும் கேவலமாக திருநங்கைகளை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து படம் பண்ணியிருக்காரு இயக்குனர் சங்கர். இந்த படத்தில் நடித்த அந்த நடிகை வந்து கண்டிப்பாக திருநங்கை நடிகை வந்து இந்த கதையை முழுமையாக கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் தான் நமக்கு தெரியுமே, இயக்குனர் சங்கர் வந்து கதையை வெளியே சொல்லாதவர். அப்படியே இப்போ என்ன கூட அந்த படத்துக்கு டப்பிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு. நான் வாய்ஸ் டெஸ்ட்க்கு போயிருந்தேன். அப்போ ஒரு காட்சியை நான் பார்த்தேன், எனக்கு காமிச்சாங்க. இந்த காட்சி எனக்கு பேச வரும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இந்த படம் வந்து கேவலப்படுத்தியிருக்காங்கன்னு. இருந்தாலும் படம் வெளியே வரட்டும், இந்த காட்சி நீக்கப்படலாம், அப்படி வெளியே வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன். அதே மாதிரி என்னோட குரலையும் அவங்க பயன்படுத்தலை. ரொம்ப கம்பீரமாக ஆண்மை இருக்கக்கூடிய ஒரு குரலை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து திருநங்கைனாலே ரொம்ப ஒரு ஆம்பளத்தனமான ஒரு குரல் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயம் இந்த ஊரோரம் புளிய மரம் அப்படிங்கிற பாட்டை பாடி இந்த விக்ரமும் சந்தானத்துக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விட்டுட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். சந்தானம், நீ அடங்க மாட்டியா? சங்கர், சந்தானம், விக்ரம் இவர்கள் திருநங்கைகள் அவர்கள் மீது மன்னிப்பு கோரும் வரை எங்களது போராட்டம் தொடரும். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வழக்கம் போல் கைது செய்யாமல் தணிக்கைத்துறை அதிகாரிகளை சந்திக்க ஏற்பாடு செய்தனர். நூற்றாண்டை கடந்த இந்திய சினிமாவில் இன்று வரை திருநங்கைகளை கேலி சித்திரங்களாக சித்தரிக்கும் அடையாளம் மாற்றம் செய்யப்படவில்லை என்பதே உண்மை. ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.